சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 28ஆம் நாள், தசமி திதி இன்று மாலை 6:50 வரை, ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று காலை 8:18 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, குடும்பத்தில் சற்று சந்தோஷமான நிகழ்வுகள் மற்றும் வேலை தொழில் அமைப்புகளில் திருப்புமுனை சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகுந்த உயரிய நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமான ஏதாவது நல்ல சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஓய்வு நாளாக இருந்தால் கூட பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அல்லது பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு 50 வயதுக்கு தாண்டக்கூடிய மேசராசிக்காரர்கள் எல்லாருமே குடும்பத்தில் வாரிசுகளை பற்றி நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில பல தொல்லைகள் கூட கொஞ்சம் விலகும்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, அல்லது அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, அல்லது ஒழுங்காக படிக்க மாட்டேன்றாங்க. பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கையில் செல்ஃபோன் மாட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியலையே, ஃபோனை எப்படி வாங்கிறது, ஃபோனை எப்படி பிடுங்கிறது, படிக்க மாட்டேன்றாங்க, அவங்கள எப்படி சொல்லி திருத்துறதுன்ற மாதிரியான தலை சுற்றி போகும்படியான சில நிகழ்வுகளில் இன்றைக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும், அல்லது ஏற்கனவே சிக்கலாகி கொண்டு இருக்கின்ற இந்த விஷயங்கள்லேருந்து பிள்ளைகள் வெளியே வரும் என்கின்ற மாதிரியான ஒரு நிம்மதியான ஓய்வு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மேஷராசிக்கார பெரியவர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாளை சொல்லலாம். அடுத்த வாரத்திலிருந்தே வேலை தொழில் அமைப்புகள் அல்லது கல்வி அமைப்புகளில் ஒரு திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த இது நமக்கு ஏற்றது, இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இதில் வேலை செய்யலாமா, அதில் வேலை செய்யலாமா, இவர் கூட சேரலாமா, அவர் கூட சேரலாமான்றதில் சற்று தெளிவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல கேது பகவான் வலிமையாகவே இருக்கிறார். வீடு கொடுத்தவரும் கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இதுவரைக்குமே ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவங்க எல்லாருக்குமே உடம்பு நல்லா இருக்கிறதுக்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கிறவங்க, இந்த பாருங்கள், ஒரு வீடை மாற்றுறதுக்கு இவ்வளோ ஆகுது, இந்த வருஷத்தில் மட்டும் 2 வீடு மாற்றிட்டேன், 3 வீடு மாற்றிட்டேன், வரப்போகின்ற பிறக்க போகின்ற 2026 எனக்கு ஒரு வீடு விஷயத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்குமா, கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு டியூவுக்கு மாதம் கட்டுற மாதிரி ஒரு வீட்டை, சொந்த வீட்டை வாங்கிடலாமா, இந்த ஃப்ளாட் வாங்கலாமா, அந்த ஃப்ளாட்டு வாங்கலாமா, அல்லது ஊரில் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் சின்னூண்டாக ஒரு இடம் கட்டிடலாமான்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது பாருங்கள். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னும் 2 வாரத்திற்குள்ளே ஒரு தெளிவுகள் வந்து 2026 சொந்த வீடு நம்ம கட்டியே ஆகிறது, வாங்கியே ஆகிறதுன்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பழைய வண்டியவே வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வண்டி வாங்கிடலாம், இந்த ஒரு 10 நாள் பிறக்கட்டும், இந்த வருஷம் 2026 பிறந்த உடனேயே அப்படியே அந்த புது மாடலில் ஒரு வண்டி வாங்கிடலான்றதுலேயும் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய, அதுவும் குறிப்பாக +2 படிக்கக்கூடிய, 10th படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மார்க் எடுப்பீங்கன்றதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட நீங்கள் வீக் டேஸ் மாதிரியே கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க. இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை முடிக்க முடியாமல் இருக்கிறேன், அது எப்படி முடிக்கிறதுன்றது இன்றைக்கி தான் பார்க்கணும், ஏன் வேலை நாள் மட்டும்தான் வேலை செய்யணுமா, இந்த நாளில் வேலை செய்யக்கூடாதான்ட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க.
ஒருத்தரை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். ஏதாவது ஒரு முயற்சியில் இவரை போய் பார்க்குறது, இவர் மூலமான ஒரு ஹெல்ப் கேட்கலாமேன்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு இனிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லுவேன். ஏற்கனவே அவர் தெரிஞ்சவராக கூட இருக்கலாம், டச்சு விட்டு போனவராக இருக்கலாம், அல்லது புதுசாக அறிமுகமாகக்கூடியவராக இருக்கலாம். அவர் மூலமான வாழ்க்கை அமைப்புகளில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கலைத்திறமையை படைத்தவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். குறிப்பாக அந்த எழுத்து திறமை, இசைத்திறமைன்னு இருக்குங்களா, நான் நல்லா படிப்பேன், நல்லா பாட்டு எழுதுவேன், நல்ல கதை வசனம் எழுதுவேன், ஒரு சினோரியோ, ஒரு சீனை என்னால் அப்படியே ஒரு அழகாக எழுத முடியும், அதை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுக்குள்ளேயே திறமைகளை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு பணி அழுத்தம் குறையக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. என்னதான் ஆனாலும் கணவர்கிட்டையும் ஒரு சின்ன குறை இருக்கும், மனைவிகிட்டையும் ஒரு சின்ன குறை இருக்கும். குறைகளோடு இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் லைஃப்ன்றதில் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு திடீர் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 3-4 வருஷமாகவே இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் 2025ஆம் வருஷத்தோட கடகராசிக்காரர்களுக்கு கம்ப்ளீட்டாக விலகிடுதுங்க. பிறக்க போகின்ற 2026ஆம் ஆண்டு நல்லா இருக்கும். அப்போ நல்லா இருக்கணும்னா நம்ம குடும்பமாக ஒன்றா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு வருமானம்லாம் நல்லா வரணும் இல்லையா? இது அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு 2 வாரத்திற்குள்ளே படிப்படியாக அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிலைத்த தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ஒரு ப்ராமிஸ் பண்ணி நம்ம முடிக்க முடியாமல் போனது, இந்த கடனை இப்போவே அடைச்சிட்றேங்க, இந்த டியூவை இப்போவே கட்டிடுறேங்க, மாதம் கரெக்டாக கட்டிடுறேங்க, சொல்லத்தான் செஞ்சோம், சரியாக நடக்கலையே, இந்த மாதிரி சரியாக நடக்காமல் போனது, வார்த்தை தவறி போனது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இனிமேல் வருமானம் வருன்றதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், இஎம்ஐ கட்டுற விஷயங்களில் பெரிய அளவில் தொல்லைகள் எதுவும் இல்லாமல், தவறி போகுதல் எதுவும் இல்லாமல், திரும்ப இழந்த நற்பெயரை கூட திரும்ப இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை நம்முடைய மனசு நமக்கே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இழந்த நற்பெயர் கூட திரும்ப கிடைக்கும். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு விஷயத்தை செய்து முடிக்காமல் போனீங்களோ, ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் பின் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு இடத்துல நல்ல பேர் கிடைக்காதவங்க எல்லாருக்குமே அந்த நல்ல பேரை தக்க வச்சுக்கக்கூடிய, மறுபடியும் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4 பேர் கூடுகின்ற இடத்துல கூட இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் தனித்து தெரிவிங்க. அதிலும் குறிப்பாக இளம் பெண்களாக ஒரு 30-40 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்திலையும் சரி, வெளியில் வேலை அமைப்புகளையும் சரி, நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் போவீங்க. மேலதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ஓனர் என்னை மட்டும் கடித்து குதறாரு, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றில் என்னை தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரியாக வேலை அமைப்புகளில் நிம்மதி இல்லாமல் இருந்தவர்கள் நல்லா பண்ணியும் அதில் இந்த ரெகக்னேஷன் சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான திறமைகளை நீங்கள் அப்படியே காட்டி அதன் மூலமாக நற்பெயர் எடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உடம்பு கூட இன்றைக்கி பெரிய அளவில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய யோக நாளுங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதன் மூலமாக நன்மைகள் மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. ஒரு ட்ராவல், அவங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல் கன்னிராசிக்காரங்களில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடந்துராது. ஒரு சிலருக்கு பக்கத்து ஊருக்கு போகிறது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் தூரமாக போகிறது, அல்லது ஒரு சிலருக்கு பக்கத்து தெருவிலேயே ஒரு சின்ன அறிமுகம் கிடைக்கிறதுன்னு ஒரு பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, பண கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
இன்னும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறது, மனைவியோ கணவனோ விரும்பி கேட்ட ஒன்றை கடன் வாங்கினா கூட பரவாயில்லைங்க, இது அத்தியாவசியமான பொருள், எல்லா பொருளும் வச்சுருந்தா தானங்க வீடு, வாஷிங் மிஷின் இருக்கணும், டிவி இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்றைக்கு இந்த நாகரிக உலகத்தில் நம்ம எல்லாத்தையுமே உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? இந்த மாதிரி அத்தியாவசிய பொருளை கடன் வாங்கியாவது வாங்கிவிடலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு பொருளை வாங்குவது பற்றிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் அல்லது பண உதவி வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இரத்த உறவினர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் கவலைப்பட்டது போக அவர்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள், பண உதவி போன்றவைகள் வருவது, அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் ஸ்டாண்டர்டு செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு கேது இருக்கக்கூடிய எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில் முனைவோர்னு சொல்லப்படக்கூடிய சிறு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இப்போ தாங்க ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தேன், இப்போ தான் ஒரே ஒரு மிஷினை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம், வேலைக்காரங்க சரியாக அமையலை, ஒரு இன்னொரு மிஷின் வாங்கினா கூட இன்னொரு ஆப்ரேட்டர் வேணும், இந்த மாதிரியாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதற்கு மற்றவர்களுடைய உதவியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்திலேயே எதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம் அல்லது வேலைக்காரங்க வச்சுக்கலான்ற மாதிரியாக தொழில் ரீதியிலான ஐடியாக்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வியாபாரம்லாம் நல்லா தான் நடக்குது, காசைத்தானே கண்ணில் காணோம், மார்ஜினை ரொம்ப கம்மியாக வச்சு விற்கிறேன், போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரியான குறைப்பட்ட அமைப்போடு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இனிமேல் நிறைவான லாபங்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி அமைப்புகள் இப்போது சிறப்பாக இருக்கும். ஒரு அண்ணன் அக்காள்கள் மேலே அதிருப்தியில் இருந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற மாதிரியாக கொஞ்சம் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபார தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே பெரிய அளவில் கல்வி நிலையங்களில் நாளையிலிருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நல்ல ஆசான்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, பரீட்சையில் படிக்கிறதுக்கு பயமெல்லாம் போகக்கூடிய அமைப்பு உண்டு. குறிப்பாக +2 படிக்கிறவங்க எல்லாருமே, 10th எழுதுகிறவங்க எல்லாருமே இந்த வருஷம் வரப்போகின்ற மார்ச் ஏப்ரலில் அல்லது பிப்ரவரி மாதமே உங்களுக்கு வந்துடும் இல்லையா, இந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான சில வழிகாட்டுதல்கள், சில முறையாக படிக்கிறது, உங்களுக்கே ஆர்வம் வர்றது. நாங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் தானே படிக்கணும், நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் போய் பரீட்சை எழுதணும். ஆக அந்த தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இப்போது மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்தே நல்லா வந்துடுங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே எதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற மாதிரியாக கல்வியில் ஒரு ஆர்வம் வரக்கூடிய அமைப்பு. முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 3 மாதம் நல்லா படித்தோம்னு சொன்னால் எதிர்காலம் ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் தொல்லைகள்லாம் எதுவும் இருக்காது. மனசில் தன்னம்பிக்கை இருந்தாலே எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பது ஒரு பாடம் இல்லையா? அந்த தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. போன வருஷம் மாதிரி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இந்த வருஷம் இருக்காது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் வரக்கூடிய யோக நாளுங்க விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர், சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இப்போது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல கேது பகவான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு இன்றைக்கி சாயந்தரத்தில் போய் அந்த பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், இவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், அல்லது அந்த யோகா கற்றுக்கணும், தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கி தனுசு ராசிக்கார பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாத்தா பாட்டி மேலே ஏதோ திடீர்னு கொஞ்சம் அக்கறை வரும். உங்களுக்கு தாத்தா பாட்டினாலே கொஞ்சம் கசப்பு, என்னமோ தெரியலையே இன்றைக்கி தாத்தாவை இப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது, பாட்டியோடைய ஆரோக்கியத்தை பற்றி, பாட்டியோடைய மனம் இதை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறதுன்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் முதியோர் மேலே அக்கறையுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையுதுங்க. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சில தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லேயும் கொஞ்சம் ஈடுபாடு வரும்.
வாலண்டியராக போய் நான் ஏதாவது வேலை செய்யலாங்களா அப்படின்னு கூட இன்றைக்கி விசாரிக்கலாம்னு நினைப்பீங்க. இன்னும் சிலருக்கு யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணணும், நம்மளே போய் தேடி போய் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சுபமான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆன்மீக அமைப்பில் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கொஞ்சம் பெரிய ஈடுபாடுகள் வரும். இந்த கோவிலுக்கு போகலாமா, அந்த கோவிலுக்கு போகலாமா, இந்த புனித தலத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமான்ற எண்ணங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு சிறு குழந்தைகளின் மேலே இது வரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள், குழந்தைக்கு இப்படி இருக்குது, நடக்க மாட்டேங்குது, அல்லது பேச்சு வரலன்ற மாதிரியான இந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவலைகளை வைத்திருந்தவர்களுக்கு அதிலிருந்து மாற்று, அதிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனைகள், அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. சிலருக்கு ஒரு எதிர்பாராத சந்திப்புகள் இருக்கும். முன்ன தொடர்புகள் விட்டு போய் எப்போது ஒரு மாதிரியாக சண்டை சச்சரவு அல்லது மனக்கசப்போடு விலகினவங்களில் யாராவது ஒருவர் இன்றைக்கு திடீர்னு ஒரு அளவு டக்குன்னு ஒரு சந்திப்பு நடந்து அந்த சந்திப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சின்ன விஷயத்திற்காக சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோமே, இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்தோமே, தேவையா நமக்கு என்கின்ற மாதிரியாக நீங்களும் அவரும் 2 பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஏண்டா இந்த மாதிரியாக செய்தோம் என்று ஒருத்தரை ஒருத்தர் பொறுத்து போகக்கூடிய எதிர்பாராத நல்ல சந்திப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் இந்த யூக வணிகம், பங்குச்சந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்லாம் ஏதாவது பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பது தான் உண்மை. ஏன்னா இந்த வருஷம் போன 2025லேயே உங்களுக்கு 7 சனி அமைப்புகள் கண்டிப்பாக முடிந்து விட்டன. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை கிரகப் பெயர்ச்சிகளும் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதுனால கடந்த சில வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, நஷ்டப்பட்டு கொண்டிருந்த, மனம் உடல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்திருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் நிம்மதி, தான் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதிகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுதுங்க. எல்லா அமைப்புகளையும் இன்றைக்கி கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அவர் செஞ்ச தப்பை நம்ம தான் பொறுத்து போகணும், நம்ம செஞ்ச தப்பை அவர் தான் பொறுத்து போகணுன்ற மாதிரியாக தப்பு செய்யாதவங்க யாருமே இங்கே இல்லை, ஆனால் அந்த தப்பை உணர்றவங்க தானே மனுஷங்கன்ற மாதிரியாக புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு ஒரு பெரிய மன திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்றதுலேயும் ஒரு தெளிவான முடிவு இன்றைக்கி எடுப்பீங்க. இவரை கல்யாணம் பண்ணுறதா அவரை கல்யாணம். எங்கள் காலம்லாம் அப்படி இல்லைங்க. அப்பா அம்மா யாரை காட்டினாங்களோ அவங்கள நாங்கள் தலை குனிஞ்சு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க. ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏன்னா வாழ்கிறது ஒரு தடவை தான், முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதானங்க நல்லதுன்ற மாதிரி முன்னாலே கொஞ்சம் பேசி பழகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே திருப்தியான வகையில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புதிதாக எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய நாளாக கூட இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு கூடிய ஒரு சிறப்பான புத்துணர்ச்சி மிக்க நாளாக அமைஞ்சிருக்குங்க. மாற்றங்கள் நிறைந்த நாளான இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் கடந்த ஒரு மாதங்களாகவே கடுமையான மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கும் எதுவும் நடக்காது, நம்மளை எதுவும் சமாளிக்க முடியும், நம்மளை மீறி எதுவும் நடந்துராதுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய, எதிலும் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் பற்றின கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆரோக்கிய குறைவை பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உங்களால் எதையும் சமாளிக்க முடியுன்ற மாதிரியான நம்பிக்கை, நன்னம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை போக போகுது, அல்லது வேலையே கிடைக்கல, சம்பளம் வரமாட்டேங்குது, பொருளாதார முன்னேற்றம் சுத்தமாக இல்லை, பணப்பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இஎம்ஐ கட்ட முடியல, வாடகை கட்ட முடியலன்னு இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சிக்கலில் இருக்கக்கூடிய அத்தனை
அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அந்த சிக்கலிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2026ஆம் ஆண்டு ஸ்டாண்டர்டான ஸ்டெடியான நல்ல வேலை, நம்ம படித்ததற்கேற்ப வேலைகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். குறிப்பாக மீனராசிக்கார இளைய பருவத்தில் ஒரு 20-25 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பத்து பொருத்தம் என்கின்ற ஒரு திருமண பொருத்த முறை பத்தாத பொருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்றைக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்ககிட்டையும் ஜோதிடர்கள்கிட்டையும் வந்துக்கிட்டு இருக்கிறன்றதை இந்த பகுதியில் நான் அடிக்கடி பேசுகிறேன். நட்சத்திரங்களின் அடிப்படையிலான எந்த ஒரு விஷயமே முழுமையாக இருக்காது என்பது தான் உண்மை. அதுலேயும் இந்த 10 பொருத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் கூட இல்லைங்க, ஒரு பெண்ணுடைய முதல் எழுத்துக்கு என்ன நட்சத்திரம் வருமோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில்னு பிறந்த அமைப்பை கூட அப்படியே தவிர்த்து விட்டு. ஏன்னு சொன்னால் 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் யாருக்குமே ஜாதகம் எழுதலை. 100 வருடத்திற்கு முன்பு 200 வருடத்திற்கு முன்பு தான் அந்த 10 பொருத்த முறை அறிமுகமாகிறது. இன்றைய வரைக்கும் அது நீடித்து தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 10 பொருத்த முறை உருவான போது பெண்களுக்கு ஜாதகம் எழுதுகிற வழக்கமே இல்லை. அப்போ அந்த ஜாதகம் எழுதாமல் பெண்களுடைய முதல் பெயரான காமாட்சியா மீனாட்சியா காணாவா மீனாவா என்கின்ற ஒரு எழுத்தை மட்டும் வைத்து அந்த எழுத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தான் சொல்லப்பட்ட முறைகள் இதுதான். ஆகவே யாருமே இந்த 10 பொருத்த முறைகளை இன்றைக்கு சொல்லப்படுகின்ற மூல நட்சத்திர பெண் ஆகாது, ஆயில்ய நட்சத்திர பெண் ஆகாது என்பது உண்மையிலேயே சிறிதளவிற்கு கூட ஒத்து வராத ஒரு அமைப்பு தான். சிலருக்கு வேறு மாதிரியான ஒரு பயம் வந்துடுது. ஐயா 10 பொருத்தத்தை பார்க்க வேண்டாம், 2, 7, 8ஆம் பாவகங்களை அடிக்கடி முக்கியமாக கவனிக்க சொல்கிறீங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க ஆண் ஜாதகத்தில் 7, 8 காலியாக இருந்தால் பெண் ஜாதகத்தில் 7, 8 காலியாக இருந்தால் தாங்க அது சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 2 பேரும் இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுவும் உண்மையிலேயே ஒரு பொருந்தாத கண்டிப்பாக ஒன்று தாங்க. 7, 8 காலியாக இருக்குதுன்னா அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். 2 பேருக்குமே 7, 8 காலியாக இருக்குன்னு சேர்த்து வச்சுட்டோம்னு வைங்க, வேறு ஏதாவது சிக்கல் வராதான்னு பார்த்தீங்கன்னா இந்த காலியாக இருக்குதுன்றதே ஒரு பெரிய விவாதத்திற்குரிய ஒன்று. 7, 8 எந்த கிரகமும் இல்லைன்னா கூட 7ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ 2 இடத்தையுமே சனி செவ்வாய் பார்க்குதுன்னு வைங்க, பார்க்கின்ற கிரகங்கள் அங்கே இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அந்த தாக்கத்தை அது கொடுக்கத்தானே செய்யும். காலியாக இருக்கின்ற கட்டத்தை சுப கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது பாவ கிரகங்கள் பார்த்தாலோ அந்த பாவங்கள் தரக்கூடிய சுப கிரகங்கள் பார்த்தா அந்த பாவங்கள் வளரப்போகுது, பாப கிரகங்கள் பார்த்தா அந்த பாவங்கள் தேய போகுது. இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? பொதுவான எந்த ஒரு விதியுமே இந்த திருமண பொறுத்த விஷயங்களில் கண்டிப்பாக செல்லுபடியாகாதுங்க. அதுலேயும் மிக மிக முக்கியமாக இன்றைக்கி பெண்கள் ரொம்ப கடுமையாக ரொம்ப இதாக கேட்குறது என்னென்னா 7ல் ராகு இருந்தால் அதே மாதிரி ராகு இருக்கிற பொண்ணையே பாப்பிளையே தாங்க பார்க்க சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படிலாம் மூல நூல்களில் எந்த இடத்துலையும் சொல்லப்படலைங்க. திருமண பொருத்த விதிகள்னு முக்கியமான இந்த நட்சத்திர பொருத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு மூல நூல்களையும் தெளிவான விதிகளே இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு முழு ஜாதகத்தையும் இந்த ஆணுக்கோ இந்த பெண்ணிற்கோ என்ன நடக்கும், எந்த வயதில் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க தெரிந்த அனுபவமுள்ள ஒரு ஜோதிடரால் மட்டும்தாங்க இந்த 10 பொருத்தம், இந்த 7, 8 இந்த ராகு கேது இருந்தால் அதே மாதிரி ராகு கேது, செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஜாதகத்திற்கு என்ன நடக்கும், இந்த ஜாதகத்திற்கு என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியும் என்பதாங்க உண்மை. இந்த ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு அளவிற்கு நல்ல அனுபவமும் ஒரு மாதிரியான நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டாலே அந்த அமைப்புகள் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது இல்லையா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை மாதிரி கண்டிப்பாக இருக்கிறதில்ல. ஒருவருடைய விரல் ரேகை இன்னொரு மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தாங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த ஜாதகத்திற்கு இந்த ஜாதகம் பொருந்துமா என்பதை மட்டும் பார்த்தாலே போதுங்க. இந்த 10 பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த 2, 7, 8 காலியாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லைங்க. இந்த ஜாதக அனுகூல பொருத்தம் என்கின்ற இந்த 2 ஜாதக
ஜாதகத்தையும் அருகருகே வைத்து இவர் எப்படி இருப்பார், இவர் எப்படி இருப்பார், இவருடைய குணம் எப்படி, அவருடைய குணம் எப்படி, இவருடைய இருவரையும் இணைத்து வைத்தால் ஒன்றாக சந்தோஷமாக நன்றாக நீடித்த தாம்பத்திய சுக அமைப்போடு ஆயுள் ஆரோக்கிய அமைப்போடு 2 குழந்தை பெற்றுக்குவாங்களான்றதை பார்க்க தெரிந்தாலே போருங்க. அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் இந்த காலியாக இருக்கக்கூடியது மற்றும் 10 பொருத்தம் போன்ற அமைப்புகள் உண்மையிலேயே தேவையில்லாததுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.